மகாபாரதத்தில் சந்தனு மற்றும் கங்காதேவிக்கு பிறந்த 7 குழந்தைகளை ஏன் கங்காதேவி கொண்டாள் என உங்களுக்கு தெரியுமா? சந்தனு கங்காதேவியை பார்த்து காதல் வயப்பட்டு என்னை திருமணம் செய்து கொள் என கேட்க கங்காதேவி அதற்கு ஒரு நிபந்தனை வைக்கிறாள். நான் செய்யும் காரியம் எவ்வளவு அருவருப்பான கேவலமான நீதிக்கு புறமான விஷயமாக இருந்தாலும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அக்கணமே நான் உங்களை விட்டு விலகிவிடுவேன் என சொல்ல சந்தனு மகாராஜா அந்த நிபந்தனையை ஏற்று கங்காதேவியை காந்தர திருமணம் செய்து கொள்கிறான். சந்தனுக்கு முதல் வாரிசு வந்தது. கங்காதேவி குழந்தையை பிறந்தவுடனே ஆற்றில் போட்டு கொண்டு விடுகிறாள். 2வது 3வது என இப்படியே செய்கிறாள். சந்தனு கேட்டால் விட்டு சென்று விடுவாள் என கேட்காமலே இருந்தான். நாட்டு மக்கள் தூஷிக்க ஆரம்பித்தார். கங்காதேவிக்கு 8வதாக ஒரு குழந்தை பிறந்ததும் அவனை கொல்ல ஆற்றங்கரைக்கு செல்கிறாள். இந்த குழந்தையாவது காப்பாற்ற வேண்டும் என எண்ணிய சந்தனு மகாராஜா கங்காதேவியை பார்த்து குழந்தைகளை கொல்வதற்கான காரணத்தை கேட்கிறான். அப்பொழுது கங்காதேவி சொல்கிறாள், முன்பிறவியில் நாம் இருவரும் இந்திரனுக்கு முன்னால் காதல் வயப்பட்டோம். நாம் நேசத்தை பூர்த்தி செய்ய பூலோகம் அனுப்பி வைத்தார்கள். வரும் வழியில் தெய்வ குழந்தைகளான அஷ்டவசுக்களும் நம்மை தாய் தந்தையாக கொண்டு பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என வரம் கேட்டனர். நாமும் கொடுத்தோம். அந்த அஷ்டவசுக்களின் வேண்டுகோள் படி இவர்களை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தேன். இதோ இவன் தான் 8வது குழந்தை. ஆனால் இவனுக்கு பூலோகத்தில் ஏதோ ஒரு கடமை இருக்கும் போல. இவனை வளர்த்து கல்வி போதித்து நீதிமானாக்கி உரிய நேரத்தில் தங்களிடம் ஒப்படைகிறேன் என்று சொல்லி கங்காதேவி அவர்களை விட்டு பிரிகிறாள். அந்த குழந்தைத்தான் பின்பு உலகம் போற்றிய மாவீரன் காங்கேயன் எனப்படும் பீஷ்மர்.